இதுக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற நம்பர் இருக்கு 1930. இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அவங்க அதுக்கு அடுத்த மாதிரி தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. இனிமேலாச்சும் ஒழுங்கா படிக்கிறவங்க பாருங்க. போன் என்னமா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க காவல்துறையை தான் அணுகணும்னு இல்ல, உங்க பள்ளி தலைமை ஆசிரியர் அணுகலாம் அல்லது பஞ்சாயத்து அதிகாரியா அணுகலாம். இதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல? ஆமாமா, அந்த எண்ணுக்கு நீங்க எப்ப வேணா போன் பண்ணி உங்க புகாரை தெரிவிக்கலாம். அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. பெண்கள் படிக்கிறதுக்குன்னு அரசாங்கமே எவ்வளவோ திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. மகளிர் உதவி திட்டம், புதுமை பெண் திட்டம், அரசு விடுதி திட்டம், முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம்னு எவ்வளவோ திட்டங்கள்லாம் இருக்கு. அந்த திட்டங்கள்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு பெண்களே படிச்சுக்க முடியும். நீங்க செய்ய வேண்டியதுதான் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இடையூறு வராம பாத்துக்கிறதும், அவங்கள எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகாம பாத்துக்கிறதா. புரியுதா? குடும்ப வன்முறையில பாதிக்கப்படுற பெண்கள், வீட்டு வேலைக்கு போற பெண்கள், படிக்கிற பெண்கள்னு யாரா இருந்தாலும் சரி, எந்த ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சாலும் 1091 மற்றும் 181 இந்த 2 எண்களுக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். இந்த 2 எண்களும் மகளிருக்கான பாதுகாப்பு உதவி எண்கள். இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளிப்பதன் மூலமா உடனடியா அதிகாரிகள் வந்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. இது போல செய்யறவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அதுல வெளிப்படையா எல்லாமே அதுல பாத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, நல்லா படிப்பறிவா நல்லா படிக்க வைக்கணும். ஆனா பெண்ணா சமூகம் படிக்க வைக்கணும், படிப்பு நிறுத்தக்கூடாது, சின்ன வயசு கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்படி கண்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிள்ளைங்க பரவாயில்ல. பயப்படாம தைரியமா பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க என்ன வேலை இருந்தாலும் சரி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஸ்கூல்ல என்ன நடந்தது பாப்பா, நீ எதவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெற்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. நாம குழந்தைங்க பயந்துக்கிறாங்க, என்ன சொன்னாலும் அம்மா ஸ்கூலுக்கு நிறுத்திடுவா, நம்மள அடிப்பாங்க பிடிப்பாங்கன்னு நிறைய குழந்தைங்க சொல்லாதே நிறைய பிரச்சனைகள் சிரிக்கிறாங்க. நாங்க குழந்தை திருமணத்தை பாக்குறோம்ல, அதுல வர்றதுனால சொல்றேன். அதனால நாம பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு நாம எதுவா இருந்தாலும் சந்திக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுங்க. நல்லா படித்து வேலை வாங்கணும். 8ஆவதுல 10ஆவதுல 12ஆவதுலாம் கண்ணாலம் பண்ணக்கூடாது. சிறு வயசில் 22 வயசு 18 வயசு 19ல் கண்ணாலம் பண்ணக்கூடாது. நல்லா படித்து அப்படின்னு சொல்லுங்க. பரவாயில்ல. சின்ன வயசுல கல்யாணம் பண்ண மாட்டோம்னு நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லித்தரமோ அதே மாதிரி பசங்களுக்கு சொல்லித்தரணும். பெண்களுக்கு வந்து எப்படி நடந்துக்கலாம், எப்படி பேசணும் என்ன அப்படின்னு பசங்களுக்கு நம்ம முக்கால்வாசி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பசங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து வளர வளர பெண்கள் நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும்னா அவங்களுக்கு அறிவு வரும். நான் குழந்தைங்களை கார் பண்ண சொன்னது புரிஞ்சு இந்த வயசுலேயே 18 வயசு ஆனது தான் கல்யாணம் பண்ணது சொன்னது. ஈரோடு மாவட்ட சார்பாக
பெண்கள் விழிப்புணர்வுக்காக பண்ணாங்க. இது நம்ம நாள் இந்த திட்டங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. 1098ங்கிற நம்பர் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு பிரச்சனையே ஆகுதுன்னா கூட நிறைய பேர் தவிர்த்து ஓடுறதுக்கு தான் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு படித்தவங்க கூட வந்து முன்கூட்டி உதவி செய்கிறதுக்கு முன் வரதில்லை. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணா 18க்கு ஃபோன் பண்ணணும். கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது. படிக்க வைக்கணும்.